எசக்கி நம்மளை விட்டு போய் நாளையோட 16 நாள் ஆக போகுது. பயக காரியம் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. அதை பத்தி பேசிட்டு போக தான் வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி சாதி சனத்தை கூப்பிட்டு சடங்கு செய்யற மனநிலையில நான் இல்ல. அப்படி அவியலுக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டியனா தோ அவளும் நீயும் ஒன்னா சேரணும்னு தான் அந்த மனுஷன் அம்புட்டு ஆசைப்பட்டவன். அதை முதல்ல செய்யுங்க. தூத்துக்குடிக்கு பழப்பு தேடி வந்த என்னோட வாழ்க்கை லிங்கத்துக்கிட்ட ஆரம்பமாச்சு. எப்ப எசக்கி செத்தானோ அப்பவே அதுவும் முடிஞ்சிருச்சு. இனி நான் வாழ போற வாழ்க்கையில நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஒருவேளை கெட்டது நடந்துட்டா இன்னொரு தினமா மல்லிகாவையும் ஆக்க விரும்பல. நெத்திலி மீன்னால் நல்லா தும்பா. அதான் அவனுக்கு பிடிச்ச ஐட்டமா வாங்கி படையில் வச்சிருக்கிறோம். பண்ணி பய மாதிரி சாப்பிடாதல, தொண்டைக்குள்ள போய் மீன் மாட்டிக்கும். நம்ம எதிரி பைய கட்டடா நெத்திலி மீனை பொறிச்சு கொடுத்து உன்னை பின்னாடி குத்துன்னு நான் குத்திடுவேன் தெரியுமா? ரொம்ப நல்ல பையன், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்ல. மன்னிச்சிடல. எசக்கி பயிலும் நீயும் தான் அருவாளும் ரத்தம் மாதிரி ஒன்னா இருந்தீங்க. எவனாவது வந்தீங்க? நீ யாருல எங்க உசுர போலீஸு காவு கொடுக்க? ஒரு தட்டுல சோத்தையும் ஒரு தட்டுல அசிங்கத்தையும் போட்டு கொடுத்து பின்னால குத்துற நீ எல்லாம் சாவணும். அப்பதான் என் எசக்கி ஆத்மா சாந்தி அடையும். இங்க பாருங்கல, உங்களுக்கு சேர்த்தா பேசுறேன். என் எசக்கி கிட்ட மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. மயக்கம் தெரிஞ்ச உடனே சொல்லுமா? சரி டாக்டர். டாக்டர் பழைச்சிட்டாவல்ல? உசுரை காப்பாத்தியாச்சு. கூட்டம் போடாதீங்க, மற்ற நோயாளெல்லாம் பயந்துட்டு போறாங்க. சரி. உன்னை பார்க்க 2 பொட்டப்பிள்ளை வந்திருக்கு, வா. ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளு லிங்கம். அவனையே என் புருஷனுக்காக படுத்திட்டு இருக்க. இது போதும், என் புருஷனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். நீ ஜெயிலுக்கு வந்ததுல இருந்து இவ தூங்கவே இல்லை. உன் நினைப்பாவே இருக்கா. அழுது அழுது அவளை பாரு. வாய்க்கு ருசியா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. 4 வா சாப்பிடு. உட்காரு. இந்தா. ஐயோ, ரத்தம். என்னையாச்சு? மன்னிச்சிரியா? நீ வெளியே வந்தா லிங்கத்தோட ஆளுங்க உன்னை கொலை பண்ணிடுவாவ. அதான் சோத்தல விஷத்தை நானே வச்சுட்டேன். சாக போறது
நீ மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து. உன்னை பார்க்க 2 பொட்ட பிள்ளை வந்திருக்கு. வா. உன்கிட்ட கேட்டனா என் புருஷனுக்காக லிங்கத்தை கொலை பண்ண சொல்லி? ஏன் இப்படி பண்ண? எங்களுக்கு உன்னை விட்டு வேற யார் இருக்கா? இவளை பாரு, எம்புட்டு தவியா தவிக்கிறா. உன் மனசுல இருக்கிறத இவகிட்ட பேசு. அழாத. போட்டுச்சு அழுதா எனக்கு பிடிக்காது. நான் தேடி வந்தப்போ நீ விலகி போன. இப்ப நீ தேடி வர்ற. ஆனா ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. மன்னிச்சிரு. ஏல கட்டத்தோர நாச்சும் உன்னை பார்க்கணுமா? மேல வர சொன்னாவ. போடே. வாங்க பங்கு, வாங்க. என்ன அப்படி பாக்குறிய? நான் கட்டதோர. இந்த கை 80 வருஷமா அந்த லிங்கப்பாய ஆஸ்தியை கரைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு தெரியுமா? சர்வ சாதாரணமா சோரிக்கிட்டிய பங்கு. சரி, கேட்ட உடனே எனக்கு அம்புட்டு சந்தோஷம். பங்கு, என்னடா அவன் சம்மனே இல்லாம ஆஜராகிறான்னு நினைக்கிறீல்ல? நானு லிங்கப்பையெல்லாம் ஊர் நாட்டுல ஆடு மாடு மேய்ச்சிட்டு தெரிஞ்சோம். பொழப்ப தேடி இந்த தூத்துக்குடி டவுனுக்கு வந்தோம். நம்ம படிச்ச படிப்புக்கு கவர்மெண்ட் பதவியா கொடுப்பானுவ. சிங்கிள் டீக்கும் துண்டு பீடிக்கும் கஞ்ச காலம் அது. அப்பதான் நானும் லிங்கப்பையலும் சேர்ந்து ரவுடி பொழப்பைய ஆரம்பிச்சோம். வெட்ட வெட்ட கத்த கத்தியா பணம் சம்பாதிச்சோம். காலப்போக்குல எனக்கு அந்த லிங்கம் பயலுக்குமே கோஷ்டி முதலாயிடுச்சு. அதுல அவன் அவசரப்பட்டு என் சொக்கார் பையன் 4 பேரை வெட்டி விட்டேன். நானும் வெறி பிடிச்ச பயலா அவன் விசுவாசி பயல 3 பேரை குத்தி விட்டேன். இந்த பிரச்சனையில பார்ப்பாங்க இந்த போலீஸ்கார பயலுவ, இந்த அரசியல்வாதிய எல்லாரும் அந்த லிங்கம் பயலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டானுவ. அதனால நான் மும்பைல போய் செட்டில் ஆயிட்டேன். பங்கு, மும்பைல போய் சும்மா இருந்தில்ல, கள்ள தோணில ஆள் ஏத்தி துபாய்க்கு அனுப்பிட்டு இருந்தேன். இந்த லிங்கம் பைய அங்கேயே ஆள் அனுப்பி நம்மள போட்டதுல பார்த்தா நான் தான் உசுர காப்பாத்திக்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல சரணடைஞ்சிட்டேன். தினத்தந்தி பேப்பர்ல பாத்திருப்பீல்ல, நாம தான் தலைப்பு செய்தி. கட்டதுறைய மும்பைல போலீஸ் கைது செஞ்சுச்சுன்னு. இதுதான் பங்கு நம்ம கதை. அம்புட்டும் நெசம். பங்கு, நீய நானும் கூட்டணி வச்சோம்னா நியூ அலையன்ஸ் தூத்துக்குடிக்குள்ள ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம். அந்த லிங்கப்பய சாம்ராஜ்யத்தை துண்டு துண்டா உடச்செறியலாம். என்ன சொல்றீங்க? பங்கு, கூட்டு வச்சா பொழப்பு நடத்த முடியும். நேத்து வந்த மாவப்பயலுக்கு எம்பிட்டு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. எப்படி விசுவாச காட்டிப்பட்டான் பாத்தீங்களா? நாங்கெல்லாம் அந்த மகாபாய மாதிரி புத்திய மாத்திக்க மாட்டோம். வாழ்ந்தாலும் உங்க கூட தான், செத்தாலும் உங்க கூட தான். ஐயா உட்காருங்க. கேள்விப்பட்டேன். ரொம்ப சங்கடமா இருந்தது. அப்புறம் கொக்கரக்குளம் ஜெயிலுக்குள்ள கட்டதுரையும் மகாவும் கூட்டு வச்சிருக்காங்க. ஆமா, நீயும் உன் கூட்டமும் பாத்துக்குங்க. வரலைங்க சாமி, வர. ஒத்த வார்த்தை சொல்லிவிடுன. எவனா வெறுமையில குத்திவிட்டு கொக்கரோட ஜெயிலுக்குள்ள போய் அந்த மகாபலியை கட்டதுரையும் கதையை முடிச்சு போடுறேன். லிங்கம், இவன் சொல்ற மாதிரி அவங்க 2 பேரையும் ஜெயிலுக்குள்ளேயே வச்சு முடிக்கிறதா சரியா படுது. இப்ப நடக்க போற குருட்சேத்திர போர்ல கரைக்க போறது கட்டதுரையோட அஸ்தியாத்தான் இருக்கும். ஜெயில மகாவை பார்த்துட்டு வந்ததுல இருந்து நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல.
அவைய மனசுல இருக்கிறத சொல்லிட்ட பிறகும் நீ எந்த முடிவும் எடுக்காம இருக்க. எடுத்தாச்சு. நீ எப்படி எசுக்கு என்ன செத்ததுக்கு அப்புறமும் அவைய நினைப்பிலேயே வாழணும்னு முடிவு எடுத்திருக்கியோ அது மாதிரிதான் நானும். மண்ணுக்குள்ள போற வரைக்கும் ஒரே முடிவுதான், அது மகா மட்டும்தான். எப்ப தப்பிக்க போறோம்? அங்கே இன்னைக்கு ராத்திரியே ராச மரியாதையோட உங்களை ஜெயில இருந்து கூட்டிட்டு போறேன். ஏன் பங்கு, என் மேல நம்பிக்கை இல்லையா? வாங்க இந்த அவிகிட்டே போ. ஏப்பு நானும் பங்கு ஜெயில இருந்து ராத்திரி எகிர போறோம். ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? என்ன பங்கு ஆடி போய் பாக்குறாவ? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்க மேல புள்ளையா சொல்லி போட்டுதான் நானும் பங்கும் எகிர போறோம். நல்லா இருங்க அப்பு. வாங்க பங்கு வாங்க. இல்ல நம்ம தங்கவேலு கீழே வந்து கிடக்கா. சீக்கிரம் தூங்க, பிடிக்கல. சீக்கிரம் போங்க போங்க. பாத்து பாத்து. என்ன என்ன பிரச்சனை? ஐயா நம்ம போராட்டம் தங்கவேலு மேல இருந்து கீழே விழுந்தாரியா. ரொம்ப சீரியஸா சொல்லி ஹாஸ்பிடல் சேர்த்திருக்கோம். ஐயா எப்படி வேணா? அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம். ஐயா கட்டதுரை மகாவையும் ஜெயிலு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணும். தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க தப்பிச்சு போன எந்த தடயமும் இல்ல. எப்படி எப்படி தப்பிச்சாங்க? இம்மீடியட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா தூத்துக்குடிக்குள்ள பெரிய கலவரமே உண்டாயிடும். போங்க யா, நீங்களும் டியூட்டி பார்க்கற லட்சணமோ. என்ன கட்டதோர, எப்படி இருக்க? எல்லாம் ஐயாவை ஆசீர்வாதம், அம்புட்டு சௌரியம். இனி எங்களோட சப்போர்ட் உனக்கு தான். லிங்கத்தோட சாம்ராஜ்யம் ஒழியணும். ஐயா சொன்னா சரிதான். 2 ராத்திரியா 2 பகலும் கொடுத்தீங்கன்னா அம்புட்டு பயில சோழியும் முடிச்சு விடுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பங்கு ஐயாவை கும்பிட்டுக்க. கிளம்புவோம். வரேன் ஐயா. போலாம் பங்கு, போலாம். டிஜிபி தான் பேசுறேன். சொல்லுங்க சண்முக பாண்டியன். சார், நம்ம ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பிளான் படி கட்டதுரையும் மகாவையும் ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் 2 டேஸ்ல லிங்கம் கோஷ்டிக்கும் கட்டதுரை கோஷ்டிக்கும் மோதல் நடக்கும். இதுல ஏதாவது ஒரு கோஷ்டி தான் உயிரோட இருக்கும். அவங்களும் வேணுமா வேணாமான்றத நாம தான் சார் முடிவு பண்ணணும். சாரி சண்முக பாண்டியன், முடிவு பண்றது நாம இல்ல, அரசியல்வாதிங்க. ரொம்ப ரிஸ்கான ஆபரேஷன், கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஓகே? எஸ் சார். தூங்குறவனை எதுக்கு எரிச்சல் பண்ற? யாரோ புதுசா 2 பேர் வரவனே. வாங்க.
யாரடா இருக்கா பாரு. இல்ல நம்ம பங்காளி கட்டதுற எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எவ்வளவு நாளாச்சு பார்த்து. பங்கு இதுதான் நம்ம பயலூரோட கூடாரம். சட்டு நிலத்தை ரெடி பண்ணுங்களே. பங்கு உக்காரு. முக்காணி கல்லு பங்காளிக்காக உர போட்டு வச்சிருக்கோம். குடிச்சு பாருடே. பங்கு நீங்க ஏற்கனவே அந்த லிங்கம் பையில பதம் பார்த்தவிய, அதனால நீங்களே லிங்கத்தை போட்டுருங்க. நானும் நம்ம பயலுவெல்லாம் சேர்ந்து கீழே இருக்கிற அல்ற சில்ற பசங்க அத்தனை பயக கழிச்சு அத்து போடுறோம். நாளைக்கு ராத்திரியே அட்டாக் பண்றோம். என்ன சொல்றீங்க? பயலுவலா அண்ணன் சொல்ற ஆலோசனை சரிதானே? என்ன சுறுசுறுப்பா இருப்பேன்னு பார்த்தா சுதியா இல்லாம இருக்கிய. அட சும்மா இரு பங்காளி. அப்பவே இருந்து அவிய இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்காங்க. முதல்ல சிரிக்க சொல்லு, அப்புறமா கூடி சேர்ந்து தொழில் பண்ணலாம். பங்கு பயலு ரொம்ப வசனப்படுறானுல்ல, சத்த சிரிய. பங்கு சிரி. அட சிரிங்கிற அவனும் ஆசைப்படுறானுல்ல. பயலுலா திருஸ்டா பங்கு திருஸ்டா. திருஸ்டா பங்கு திருஸ்டா. சங்கு